வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பாசபந்தம் கதையின் 16வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு மாதம் கடந்திருந்தது. சந்துருவை பார்க்க நேர்ந்த நிகழ்வும் அதைத் தொடர்ந்து தன் கடந்த காலத்தை கௌதமுடன் பகிர்ந்து கொண்ட அன்றைய இரவின் தாக்கத்தில் இருந்தும் மெல்ல மெல்ல தன்னை வெளிக்கொண்டு வந்திருந்தாள் மிருதுளா. அன்று பார்ட்டியில் சந்துரு பேசிய வார்த்தைகளை, அவன் கேட்ட மன்னிப்பையும் அறவே மறந்திருந்தாள். அன்றொரு நாள் விடுமுறை தினம் மாலை வேளை தேஜாவை குளிப்பாட்டி முடித்துவிட்டு கட்டிலில் உட்கார வைத்து உடை போட்டு கொண்டிருந்தாள் மிருதுளா. உடையை போட விடாமல் குழந்தை விளையாடி கொண்டிருக்கவே அவள் வழக்கமாக விளையாடும் பொம்மையை அவள் கைகளில் கொடுத்துவிட்டு இவள் உடை போட்டு கொண்டிருக்க, அவளோ அந்த பொம்மையை கைகளில் வைத்து கொண்டு ஆட்டிக்கொண்டு ஊ என்று குழறிக் கொண்டிருக்க, அப்பொழுது ம்மா 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 என்று குழந்தை சொல்ல, சட்டையை போட்டு கொண்டிருந்த மிருதுளா தான் செய்யும் வேலையை அப்படியே விட்டுவிட்டு ஆனந்தத்தோடு குழந்தையின் வாயை பார்த்து கொண்டிருந்தவள், அம்முக்குட்டி, இப்ப என்ன சொன்னீங்க என்ற ஆச்சரியத்துடன் கேட்க, குழந்தை இப்பொழுது தெளிவாக அம்மா என்ற வார்த்தைகளை இழுத்து சொல்லவும், குழந்தையின் 2 பக்க கன்னத்திலும் மாறி மாறி இதழ் பதித்தவள், என்னங்க, இங்க ஓடி வாங்க என்று சத்தமாக கௌதமை அழைத்து கொண்டு வீடு முழுவதும் தேடி அலைந்தவள் கடைசியில் தங்கள் அறை பால்கனியில் சென்று பார்க்க, அங்கே இருந்த சேரில் மடியில் லேப்டாப்பை வைத்து கொண்டு அலுவலக வேலை பார்த்து கொண்டிருந்தான் கௌதம். நேரே அவனிடம் சென்றவள் அவன் மடியில் இருந்த லேப்டாப்பை மூட, ரித்து, என்ன பண்ற? முக்கியமான ஒர்க் என்றவனின் பேச்சை காதில் வாங்கிக் கொள்ளாமல் அவன் மடியில் இருந்து லேப்டாப்பை எடுத்து டேபிளில் வைத்தவள் அவனை எழுப்ப, அவனோ என்னம்மா சொல்லு என்று எழுந்து கொள்ளாமல் கேள்வி கேட்க, சு, முதல்ல என் கூட வாங்க என்று இவள் உற்சாகத்துடன் பதில் சொல்ல, என்ன ருத்துமா, என்ன இருந்தாலும் இங்கேயே சொல்லு, எனக்கு வேலை இருக்கு என்று அவன் சலித்து கொள்ள, அட வாங்கன்னா வரணும் என்ற போலியான கோபத்துடன் சொன்னவள் அவனின் கை பிடித்து எழுப்பி அவனை இழுத்து கொண்டு அறைக்குள் சென்றவள் கட்டிலின் அருகில் சென்று நிறுத்திவிட்டு, பாப்பா, இப்ப என்ன சொன்னா தெரியுமாங்க என்று கேட்டவளின் முகத்தில் இருந்த 1000 வாட்ஸ் பல்பு வெளிச்சம் இவனையும் தொற்றிக்கொள்ள, என்ன அம்மோ, பாப்பா என்ன சொன்னா என்று மகிழ்ச்சியுடன் கேட்டான். என்ன சொன்னா தெரியுமா என்று பீடிகை போட்டவள், என்னை அம்மான்னு கூப்பிட்டாளே என்றாள் வானளவு உற்சாகத்துடன். அம்மா நான் சொன்னா என்று கௌதமும் உற்சாகத்துடன் கேட்க, ஆமாங்க என்றவள் தேஜா பக்கம் திரும்பி, புஜ்ஜி குட்டி, அம்மா சொல்லுங்க, அம்மா என்ற உதடுகளை அசைத்து காட்ட, குழந்தையோ பே என்ற கண்களை விரித்து பேந்த பேந்த முழித்து கொண்டு இவளின் முகத்தை பார்க்க, அதில் பட்டென்று சிரித்துவிட்ட கௌதம் சிரிப்புடனே, நல்லா தெரியுமா ரித்துமா, இவ அம்மா சொன்னாளா என்று சொல்லிவிட்டு விழுந்து விழுந்து சிரிக்க, திரும்பி இவனை முறைத்து பார்த்தாள் மிருதுளா. அவள் பார்த்ததும் கப்பென்று வாயை மூடிக்கொண்டவனுக்கு இருந்தும் சிரிப்பை அடக்க முடியவில்லை. வாய் மூடியபடியே சத்தமில்லாமல் சிரிக்க, அவளோ முகத்தை அழுவது போல கொண்டு போக, சு, அம்முக்குட்டி என்றவன் மிருதுளாவை அணைத்து கொள்ள, அவளோ இவன் கைகளை எடுத்துவிட முயற்சிக்க முடியாமல் போக அப்படியே அமைதியாக நின்று கொண்டாள். இப்போ ரித்து பாப்பா, எதுக்கு இப்படி செய்யறீங்க என்றவன் மிருதுளாவின் முகத்தை நிமிர்த்தி கை அணைப்பிலேயே குழந்தை பக்கம் திரும்பியவன் தேஜாவின் முகத்தை பார்த்து, குட்டிமா, அம்மா சொல்லுங்க என்று இவனும் சொல்ல, தேஜாவோ இவர்களை கண்டு கொள்ளாமல் தன் விளையாட்டில் மும்முரமாக இருந்தாள். அதில் மறுபடியும் கௌதமிற்கு லேசாக சிரிப்பு வர, வேற ஏதாவது சொல்லி இருப்பார் ரித்துமா, உன் காதுல அம்மானு விழுந்திருக்கும் என்று சொல்ல, முழுக்கென்று மிருதுளாவின் கண்களில் கண்ணீர் கோர்த்து விட்டது. தேஜா எப்பொழுது அம்மா என்று தன்னை அழைப்பாள் என்று வெகு நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்தவளுக்கு இப்போதைய குழந்தையின் அம்மா என்ற விழிப்பு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்திருந்தது. குழந்தை இல்லாதவர்களுக்குத்தான் அதன் அருமை தெரியும் என்பார்கள்.
அதன்படிதான் தன்னை அம்மா என்று கூப்பிட ஆள் இல்லையே, இல்லாமலே போய்விடுமோ என்று நினைத்திருந்தவளுக்கு அட்சய பாத்திரமாக அவள் வாழ்க்கையில் நுழைந்திருந்தாள் தேஜா. அப்படிப்பட்டவள் சற்று முன்பு அம்மா என்று அழைத்ததும் மிருதுளாவின் தாய் உள்ளம் மகிழ்ச்சி கடலில் திளைத்ததோடு இல்லாமல் பல பல கற்பனைகளுக்கும் சென்றிருக்க, இப்பொழுது அதெல்லாம் கற்பனையோ என்ற எண்ணம் எழுந்திருக்க, இதில் கௌதமின் கிண்டல் வேறு அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்க, அந்த நினைவில் அவள் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. அவளின் கண்கள் கலங்கியதை பார்த்த கௌதம், அம்மு என்னது, சும்மா விளையாட்டுக்கு சொன்னா ச்ச என்றவன் அவளை தன் பக்கம் திருப்பி அவளது கண்களை துடைத்து விட்டவன், சொல்லுவா அம்மு, அவளுக்கு நீதான அம்மா, உன்னை கூப்பிடாம வேற யாரை கூப்பிட போறா, கூடிய சீக்கிரம் கூப்பிடுவா, அவ கூப்பிடுறது இருக்கட்டும், முதல்ல நீ இப்போ என்ன பார்த்து கௌதம்னு சொல்லு என்று அவளை வம்பிழுக்க, அவளோ முடியாது என்பது போல தலையசைக்க, சொல்லு ரித்தோ, இல்ல இந்த லிப்ஸை கடிச்சு வச்சிடுவேன் என்று அவன் மீண்டும் கேட்க, அவள் புன்னகையுடன் மறுபடியும் இல்லை என்ற தலையசைக்க, முடியாதா, தோ கடிச்சு வைக்கிறேன் என்றவன் அவள் இதழ்களை நோக்கி குனிய, அவள் இதழ்களுக்கு வெகு அருகில் இவன் நெருங்கும் நேரம், அப்பப்பா என்ற தேஜாவின் குரல் கேட்க சட்டென்று நிமிர்ந்தவன், ரித்து இப்போ உனக்கு ஏதாவது கேட்டுச்சா என்ற ஆச்சரியத்துடன் கேட்க, இல்லையே என்று வேண்டுமென்றே சொன்னவள் கள்ள சிரிப்பு சிரிக்க, அதை கண்டு கொண்டவன், இல்லாமோ இப்ப பாப்பா என்ன அப்பான்னு கூப்பிட்டா என்றவன் மிருதுளாவை விட பல மடங்கு மகிழ்ச்சியை குரலில் காட்ட, இப்பொழுதோ தேஜா அம்மா அப்பா என்று கூற உற்சாகத்தில் துள்ளி குதிக்காத குறையாக தேஜாவை இருவரும் மாறி மாறி தூக்கி போட்டு கொஞ்ச, அதிலும் மிருதுளா, ரொம்ப புத்திசாலிங்க, ஒரே நேரத்துல அம்மா அப்பான்னு சொல்லிட்டா, சூப்பர்ல என்று உற்சாகத்துடன் சொல்ல, பின்ன இருக்காதா, அவ என்ன மாதிரி புத்திசாலி அண்ட் ஸ்மார்ட் என்று அவன் தன் காலரை தூக்கி விட்டு கொள்ள, அப்படியா, அப்ப நேத்து உங்க பீரோவில் ஒரு சர்டிபிகேட் பார்த்தனே, அதுல கூட நீங்க ஜஸ்ட் பாஸ் போட்டு இருந்தது யாரோடதுங்க அது என்று கிண்டலாக கேட்க, அட அது நான் இல்லாமோ, அது வேற கௌதம், என் கிளாஸ்மேட் என்று இவன் சமாளிக்க, ஓ அப்படியா, சரிங்க, எதுக்கும் நான் மாமா கிட்ட கேட்டுக்கிறேன் என்று கள்ள சிரிப்புடன் சொல்ல, ஐயையோ வேண்டவே வேண்டாம், அப்புறம் அவர் ஒரு லெக்சரரை ஆரம்பிச்சிருவாரு என்று சொல்லிவிட்டு அவன் கெஞ்ச, மிருதுளாவோ, தோ மாமா கிட்ட நீங்க சொல்றத சொல்ற என்று சொல்ல, கௌதமோ அவள் கால்களில் பட்டென்று விழப்போக, மிருதுளா அலறலுடன் நகர, அந்த சத்தத்தில் அங்கே வந்த மற்றவர்களிடம் தேஜா பேசியதை சொல்ல, அவர்களும் குதூகலப்பட, உடனே மிருதுளா எல்லோருக்கும் கேசரி செய்து கொடுக்க, எல்லோரும் இனிப்பு உண்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். தேஜா என்ற பூங்காற்று மிருதுளா கௌதம் வாழ்க்கையை அழகிய பூங்காவனமாக மாற்றியது. தினமும் மாலை அலுவலகம் முடிந்து வரும் கௌதம் மனைவி குழந்தையுடன் தான் இரவு வரை நேரத்தை செலவழிப்பான். இருவரும் சேர்ந்து தேஜாவிற்கு தமிழ் எழுத்துக்களை வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க முயற்சிக்க, அதுவே பெரிய காமெடியாக அங்கே அரங்கேறும். சில சமயம் அம்மா என்று சொல்லாமல் உம்மா என்று சொல்ல, உனக்கு அம்மா வேண்டாமா, உம்மாதான் வேணுமா என்று பதில் சொல்லும் கௌதம் அவள் வயிற்றில் கிச்சு கிச்சு மூட்டி அவளை சிரிக்க வைக்க சந்தோஷமாக நாட்கள் கழிந்தது. இங்கே ஆரா ஜெய் வாழ்க்கையும் இனிப்பை போல தித்திப்பாக சென்று கொண்டிருந்தது. இருவரும் ஒன்றாகவே அலுவலகம் சென்று வந்தனர். சில சமயங்களில் வீடு திரும்பும் பொழுது கிடைக்கும் நேரங்களில் ஆராவை எங்கேயாவது சினிமா, பார்க், ரெஸ்டாரண்ட் என்று வெளியே அழைத்து செல்வான் ஜெய். அப்படித்தான் ஒரு நாள் அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வந்து ரெஃப்ரெஷ் செய்துவிட்டு மிருதுளாவிற்கு உதவவென கிச்சனில் ஆரா நின்று கொண்டிருக்க, அன்று இரவு காட்சி சினிமாவிற்கு போகவென ஏற்கனவே 2 டிக்கெட் எடுத்து வைத்திருந்தான் ஜெய். சர்ப்ரைஸாக ஆராவிடம் சொல்லலாம் என்று நினைத்திருந்தான். ஆனால் அவளோ கிச்சனில் நின்று கொண்டிருக்க, எப்படி அவளிடம் சொல்வது என்று இவன் குட்டி போட்ட பூனை போல கிச்சனையே சுற்றி வர, அவனின் செயலை பார்த்து கொண்டிருந்த கௌதம், என்ன ஜெய், என்னாச்சு, ஏன் இப்படி அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்க என்று கேட்டுவிட, திரு திருவென முழித்தவன், அது ஒண்ணுமில்லண்ணா என்று அவன் சமாளிக்க, கௌதமிற்கு என்ன விஷயம் என்று ஓர் அளவுக்கு புரிந்தது.
நமட்டு சிரிப்புடன் எழுந்து அறைக்கு சென்றவன் அங்கிருந்தே மிருதுளாவை அழைக்க, இத கொஞ்ச நேரம் வதக்கிட்டிரும் அம்மு, அவர் கூப்பிடுறாரு என்று ஆராவிடம் சொன்ன மிருதுளா கௌதமை தேடி அறைக்குள் சென்றுவிட, இதுதான் சாக்கென்று கிச்சனுக்குள் சென்ற ஜெய் ஆராவை பின்னில் இருந்து அணைக்க திடுக்கிட்டு திரும்பியவள், என்ன ஜெய் நீங்க, அக்கா இப்ப வந்துடுவா என்று சங்கடத்துடன் நெளிய, அவனோ அண்ணி அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீ முதல்ல சீக்கிரம் கிளம்பு என்று அவசரப்படுத்தினான். எங்க கிளம்ப சொல்றீங்க என்று அவள் கேட்க, ஆ, நைட் ஷோ புக் செஞ்சிருக்கேன் அதுக்குத்தான் என்று ஜெய் பதில் சொல்ல, ஹா, நைட் ஷோவா, சூப்பர் ஜெய், நான் இதுவரை நைட் ஷோ போனதே இல்லை என்றவளின் குரலில் உற்சாகம் இருக்க, ஆனா அக்கா கிட்ட கேட்கணுமே, அவ ஓகே சொன்னாதான் நான் வருவேன் என்று ஆரா சொல்லவும், எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை, நீங்க தாராளமும் போயிட்டு வாங்க என்று மிருதுளா கௌதம் குரல் ஹாலில் இருந்து கேட்கவும், அடித்து பிடித்து கொண்டு இருவரும் ஒருவரை விட்டு ஒருவர் விலகியவர்கள் என்று நெளிந்து கொண்டே ஹாலுக்கு வர, நான் சமையலை பார்த்துக்கிறேன் அம்மு, நீ முதல்ல சீக்கிரம் கிளம்பு, டைம் ஆச்சு பாரு என்று கூறிவிட்டு மிருதுளா கிச்சனுக்குள் சென்று விட, கௌதமோ பார்த்து போயிட்டு வா ஜெய், ரொம்ப லேட் ஆக்காம சீக்கிரம் வந்துடுங்க என்று கூற, தேங்க்ஸ்மா என்ற உற்சாகத்துடன் சொன்ன ஜெய் சிறிது நேரத்தில் ஆராவுடன் கிளம்பி சென்றான். புன்னகையுடன் அவர்களை வழி அனுப்பிய மிருதுளாவும் கௌதமும் இரவு உணவை முடித்து கொண்டு படுக்க சென்றனர். இதற்கிடையே அன்று புதன்கிழமை கௌதமின் அத்தை மகளுக்கு திருமணம் நடக்கவிருந்தது. வார நாள் என்பதால் கௌதம், ஜெய், ஆரா மூவரும் அலுவலகத்திற்கு விடுப்பு எடுத்திருந்தனர். பெரியவர்கள் நேற்றே அங்கே சென்றிருக்க ரிசப்ஷன் இல்லாததால் காலை திருமணத்திற்கு மட்டும் போனால் போதும் என்பதாலும் அலுவலகத்தில் அன்று மட்டுமே லீவ் கிடைத்துள்ளதாலும் இளையவர்கள் திருமண தினம் அன்று காலை கிளம்பி செல்லலாம் என்று நினைத்திருந்தனர். காலை 10 மணிக்கு மேல் முகூர்த்தம் என்பதால் காலை எழுந்து கொண்டவர்கள் விரைவாக கிளம்பி வர, ஆண்கள் இருவரும் தேஜாவை தூக்கி கொண்டு கீழே சென்று காரை எடுக்க செல்ல, அதன் பின்னே பெண்கள் இருவரும் கிளம்பி வர, இதற்கிடையில் பக்கத்து வீட்டு பெண்மணி மிருதுளாவிடம் அவசரமாக ஏதோ கேட்க, ஆராவை கீழே அனுப்பிவிட்டு அவருடன் அவர் வீட்டிற்கு சென்றாள் மிருதுளா. கீழே கௌதமோ பரிசு பொருளை மறந்து வைத்து விட்டதால் மீண்டும் மேலே தங்கள் வீட்டுக்கு வந்தவன் மற்றொரு சாவியை கொண்டு வீட்டின் கதவை திறந்து உள்ளே சென்றுவிட, இது தெரியாமல் பக்கத்து வீட்டில் இருந்து வெளியே வந்த மிருதுளாவும் கீழே சென்று விட்டாள். படிக்கட்டில் குழந்தைகள் மேலும் கீழும் ஓடி விளையாடி கொண்டிருக்க, சரியாக மிருதுளா கார் அருகில் செல்லும் போது மாடியில் இருந்து ஒரு சிறுவன் தான் கையில் வைத்திருந்த ஐஸ்கிரீம் டப்பாவை மிருதுளா மேல் கொட்டிவிட, அந்த டப்பாவில் இருந்த அனைத்தும் மிருதுளாவின் புடவையின் நெஞ்சு பகுதி முழுவதும் கொட்டப்பட்டது. இதை பார்த்ததும், டேய், பார்த்து விளையாடக்கூடாதா என்று ஆரா அந்த சிறுவனை பார்த்து சத்தம் போட, மிருதுளாவோ, பரவாயில்ல விடு அம்மு, சின்ன பையன்தானே, விளையாட்டு ஆர்வத்துல கொட்டிட்டான் போல என்று அவளை தடுத்தவள், நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு மேலே சென்றாள். அப்பொழுது பார்க்கிங் பகுதியில் இருந்து காரை எடுத்து கொண்டு வந்த ஜெய் மற்றவர்கள் எங்கே என்று கேட்க நடந்ததை சொன்னாள் ஆரா. ஏற்கனவே நேரமாகிவிட்டதே என்ற பதட்டத்தில் ஜெய் இருக்க, இதற்கிடையில் எங்கே இருக்கிறீர்கள் என்று 100வது தடவையாக கால் செய்தார் ஜெய்யின் தந்தை. தோ வந்துட்டோம்பா, கிளம்பிட்டோம் என்று ஜெய் பதில் சொல்ல, என்ன ஜெய், எவ்வளோ நேரம் இதையே சொல்ற, கௌதம் போனுக்கு போட்டா பெல் அடிச்சுட்டே இருக்கு, இங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி கட்ட போறாங்க, நம்ம வீட்டுல இருந்துதான் யாருமே நம்ம வீட்டுல இருந்து நான் மட்டும்தான் இருக்க, டைம் ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க என்று லேசான எரிச்சல் குரலில் பேசிவிட்டு வைத்தார். இதற்கிடையில் மேலே கிஃப்டை எடுக்க வந்த கௌதம் ஒரு வழியாக அதை தேடி எடுத்துவிட, அதன் பின் ரெஃப்ரெஷ் செய்ய நினைத்தவன் வாசல் கதவை பூட்டிவிட்டு தங்கள் அறைக்குள் சென்று விட்டான். அந்த நேரம் மேலே வந்த மிர்துளா கதவை திறந்து கொண்டு தங்கள் அறைக்கு உடை மாற்ற சென்றவள் கண்ணாடி முன்பு நின்று டிஷ்யூ பேப்பரை வைத்து துடைத்து துடைத்து பார்க்க ஐஸ்கிரீம் கரை போகவில்லை. இவள் புடவை வேறு லைட் கலர் என்பதால் சாக்லேட் கரை மாராப்பு பகுதி முழுவதும் பரவி பிசு பிசுவெனாகி இருந்தது. கரை போகாததால் புடவையை மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஆயிற்று. சரி என்று 2 கதவுகளையும் பூட்டிவிட்டு வந்த மிருதுளா
ஆராவிற்கு அழைத்த விஷயத்தை சொல்ல, அந்த பக்கம் அவள் சற்று முன்பு ஜெயின் தந்தை பேசியதை சொல்ல, அப்ப சரி ஆரா, நீங்க பாப்பாவை கூட்டிக்கிட்டு முதல்ல போங்க, நானும் அத்தானும் பின்னாடி பைக்ல வந்துடுறோம் என்று மிருதுளா சொல்ல, அவள் சொன்னது சரி என்று பட, சரி என்று வைத்து விட்டாள் ஆரா. கௌதமும் மேலே இருப்பதால் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று இவர்களே நினைத்து கொண்டு கிளம்பி சென்று விட்டனர் ஜெய்யும் ஆராவும். பாத்ரூமில் சத்தம் இல்லாததால் மிருதுளாவிற்கு உள்ளே கௌதம் இருப்பது தெரியாமல் போயிற்று. அதன் பின் வேறு உடைகளை எடுத்து கட்டிலில் வைத்துவிட்டு உடுத்தி இருந்தவற்றை கழட்டிவிட்டு புதியதை போட்டுக்கொண்டவள் புடவையை கட்ட ஆரம்பிக்க, அந்த நேரம் பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு அறைக்குள் வந்த கௌதம் மிருதுளாவின் கோலத்தை பார்த்து ஒரு நிமிடம் மூச்சடைத்து நின்று விட்டான். புடவையை கையில் வைத்துக்கொண்டு நுனியை தேடிக்கொண்டிருந்த அவளின் தோற்றம் இவனுக்குள் சில ஹார்மோனல் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. இதற்கு முன்பு திருமணம் செய்து இல்வாழ்க்கை வாழ்ந்தவனாக இருந்தாலும் யாழினி அல்லாமல் வேறு பெண்ணை, அதுவும் தன் மனதுக்கு நெருக்கமாக்கி கொண்டிருக்கும் பெண்ணை இப்படி பார்க்கவும் அவனுக்கும் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட, அப்படியே சிலை போல அவன் நின்று கொண்டிருக்க, பக்கவாட்டில் கௌதம் நின்று கொண்டிருப்பதால் புடவை கட்டும் ஆர்வத்தில் அவனை மிருதுளா கவனிக்கவில்லை. தன்னை மீறி அவளிடம் மூழ்கி போயிருந்த கௌதமின் கைகள் பட்டு பக்கத்து டேபிளில் இருந்த தேஜாவின் அலங்கார பொம்மை கீழே விழவும் தான் திடுக்கிட்டு திரும்பி பார்த்த மிருதுளா அங்கே கௌதமை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. தான் இருக்கும் நிலைமையை உணர்ந்தவள் சட்டென்ற புடவையை எடுத்து தன்னை மறைத்து கொண்டு அவனுக்கு முதுகு காட்டி நின்று கொள்ள, அதன் பின்பே நினைவுக்கு திரும்பிய கௌதம் சங்கடத்துடன் சாரி ரித்து என்றவன் விறுவிறுவென்று அறையை விட்டு வெளியே போக எத்தனிக்க, ஒரு நிமிஷம்ங்க என்ற மிருதுளாவின் குரலில் சடன் பிரேக் போட்டு நின்றவன் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு அசையாமல் நிற்க, அவளோ மாமா ஃபோன் பண்ணாங்க, டைம் ஆச்சுன்னு சொன்னதால பாப்பாவை கூட்டிட்டு ஆராவும் ஜெய்யும் கிளம்ப சொல்லிட்டேன், நீங்களும் நானும் பைக்ல வரோம்னு சொல்லிட்டேன், நீங்க கொஞ்சம் ஹால்ல வெயிட் பண்றீங்களா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் செஞ்சுட்டு வரேன் என்று தயங்கி சொல்லவும், ஆ என்று அவளுக்கு பதில் சொல்லிவிட்டு அறைக்கதவை சாத்திவிட்டு ஹாலுக்கு வந்த பின்புதான் கௌதமுக்கு மூச்சை வந்தது. ஊப் என்ற மூச்சை விட்டவன் வெட்க புன்னகையுடன் மிருதுளாவின் நினைவிலேயே ஹால் சோஃபாவில் அமர்ந்து அவளுக்காக காத்திருந்தான். மிருதுளாவுக்கு கௌதம் முன்பு தான் நின்றிருந்த நிலையை நினைத்து வெட்கம் போக்க அந்த புன்னகை உடனேயே தயாரானாள். ஆனால் இவர்களை சோதிக்க வேண்டும் என்றே அவள் பிளவுஸ் பின்பக்கம் கட்டி இருக்கும் கயிறு கழன்று கொள்ளவே, இப்பதானே கஷ்டப்பட்டு போட்ட, மறுபடியும் கழண்டுடுச்சே என்று எரிச்சலாக இருந்தது மிருதுளாவிற்கு. முயற்சி செய்து செய்து பார்த்தவள் முடியாமல் போகவே வேறு வழி இல்லாமல் கௌதமை அழைக்க முடிவு செய்தாள். மிருதுளா கதவை திறக்கவும் புறப்பட நினைத்து கௌதம் எழுந்து கொள்ள, அவளோ உள்ளே நின்று கொண்டு, ஒரு நிமிஷம்ங்க, இந்த முடிச்சு கொஞ்சம் போட்டு விடுறீங்களா என்று தயங்கி தயங்கி கேட்க, ஆ என்றவன் உள்ளே செல்ல, கண்ணாடி முன்பு அவள் நின்றிருக்க அவள் அருகில் சென்றவன் என்ன விவரம் என்று அவள் சொல்ல, சிறு தயக்கத்துக்கு பின் அவள் அருகில் சென்றவன் அவள் சொன்னதை செய்ய, கயிற்றை பிடித்திருக்கும் கௌதமின் விரல்களின் உரசலில் மிருதுளாவுக்குள் ஒருவித கூச்சத்தை ஏற்படுத்த, இங்கே கௌதமுக்கோ அவ்வளவு அருகில் நின்று கொண்டிருந்த மிருதுளாவின் கூந்தல் வாசமும் அவளின் உடல் கூச்சமும் இவனுக்குள்ளும் புதுவித உணர்வை கொடுக்க, ஏனோ என்று இந்த அருகாமை இருவருக்குள்ளும் ஒருவித உணர்வை ஏற்படுத்தியது. கௌதமிற்கு விரல் நடுங்க, மிருதுளாவிற்கு உடல் நடுங்கியது. அந்த அவஸ்தையுடனேயே ஒரு வழியாக முடிச்சை போட்டு முடித்தவன் நகராமல் அவள் அருகில் இன்னும் நெருங்கி பின்னிலிருந்து அவளை அணைக்க, அதில் இன்னுமே நடுங்கியவள் அவன் கைகளுடன் தன் கைகளை கோர்க்க, அவள் விரல்களை இறுக பற்றியவன் மெல்ல குனிந்து அவள் கழுத்து வளைவில் மிருதுவாக இதழ் பதிக்க, அதில் கூசி சிலிர்த்தவள் கண்களை இறுக மூட, அடுத்து கௌதமின் இதழ்கள் அவளின் கன்னத்தில் அழுத்தமாக பதிய, கூச்சத்தில் அவள் உடல் நடுங்க ஆரம்பித்தது. மேலும் கௌதம் முன்னேறும் முன் அவனின் மொபைல் ஒலி எழுப்ப, அதில் சுய நினைவு பெற்றவன் சட்டென்று அவளிடமிருந்து விலகி நின்றான். ஜெய்தான் அழைத்திருந்தான். ஹலோ அண்ணா, கிளம்பிட்டியா, எங்க இருக்க என்று அந்த பக்கம் அவன் கேட்க, புன்னகையுடன் பின்னந்தலையை அழுந்த கோதிய கௌதம்,
"தோ கிளம்ப போறோம்டா, இன்னும் 10 மினிட்ஸ்ல வந்துடுவேன்" என்று சொல்ல, "என்னண்ணா இன்னும் 10 மினிட்ஸா? நீ எப்பவோ கிளம்பியிருப்பன்னு நினைச்சேன்" என்று ஜெய் சொல்ல, சிரிப்புடன் மிருதுளா பக்கம் திரும்பிய கௌதம் அவளை பார்த்து கொண்டே, "அது கிஃப்ட் தேடிட்டு இருந்தேன்டா" என்று சொல்ல, அண்ணனின் குரலில் தெரிந்த வெட்கம் ஜெய்க்கு புரிய, சத்தம் இல்லாமல் சிரித்தவன், "அண்ணா கிஃப்ட் தேடுறியோ இல்ல" என்று சொல்லிவிட்டு சிரித்தவன், "எதுனாலும் சீக்கிரம் முடிச்சிட்டு வாண்ணா, இங்க டைம் ஆயிடுச்சு, வரும்போது கிஃப்ட மறக்காம கொண்டு வந்துடுனா, வேற நினப்புல மறந்துடாத" என்றவன் அதே சிரிப்புடன் போனை வைக்க, இங்கே கௌதமுக்கோ தம்பியின் கிண்டலில் இன்னும் சிரிப்பு வர, என்னவென்று கேட்ட மிருதுளாவிடம், "மத்த வேலையை அப்புறம் வச்சுக்கோங்க, முதல்ல சீக்கிரம் வாங்கன்னு சொல்றான்" என்று சொல்லிவிட்டு கண்ணடிக்க, அவன் பார்வை சொன்ன கிண்டலில் வெட்கத்தில் தலை குனிந்து கொண்டாள் மிருதுளா. "சீக்கிரம் கிளம்புவோம் அம்மு, இப்படி நீ நின்றுட்டு இருந்தா அப்புறம் இங்கேயே டேரா போட்டுடுவேன் நான், அப்புறம் நீதான் பாவம்" என்று அவளை மேலும் வம்பிழுக்க, அவளோ அடுத்த நிமிடம் ஹாலுக்கு சென்றிருந்தாள். இப்படியே வெட்க சிரிப்புடன் ஒரு வழியாக வீட்டில் இருந்து கிளம்பினர் இருவரும். முதல் முறை மிருதுளாவுடன் பைக்கில் செல்லும் கௌதம் அந்த பயணத்தை மிகவும் ரசித்து அனுபவித்தான். இவனுடன் அவசர கூட்டணி வைத்து கொண்ட சாலையும் ஆங்காங்கே ஸ்பீட் பிரேக்கை வைத்து இருவருக்குள்ளும் நெருக்கத்தை அதிகரித்தது. ஒரு திருப்பத்தில் மிருதுளா தடுமாற வண்டியை நிறுத்தியவன் தோளில் இருந்த அவள் கையை எடுத்து தன் இடுப்பை சுற்றி வைத்து கொண்டான். "டேய் டேய், ரொம்ப ஓவரா செய்யற" என்று அவன் மனசாட்சி கிண்டல் செய்ததையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் நேற்று திருமணமானவன் போல் விசில் அடித்து கொண்டே வண்டியை ஓட்டி சென்றான். ஒரு வழியாக மண்டபம் வந்து சேர, கௌதமை ஜெய் கிண்டல் அடிக்க, ஆராவோ, "என்னக்கா திடீர்னு உன் கன்னத்துல பிங்க் பல்ப் எரியுது, அத்தான் கடிச்சு வச்சிட்டாரா" என்ற மிருதுளாவை ஓட்டி எடுத்தாள். மணமக்கள் அவர்களா இல்லை கௌதம் மிருதுளாவா என்ற ஒரு நொடி குழம்பும் அளவுக்கு இருவரின் முகத்திலும் அவ்வளவு வெட்கம். இப்படியே இவர்களுக்குள்ளான கிண்டலில் அங்கே மணமகன் மணமகள் கழுத்தில் மாங்கல்யத்தை அணிவிக்க ஒரு வழியாக திருமணம் முடிந்தது. எல்லாவற்றையும் முடித்து கொண்டு மாலை வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர் ஐவரும். வரும்பொழுது ஆராவும் ஜெய்யும் பைக்கில் வந்துவிட, மிருதுளாவும் கௌதமும் காரில் வந்தனர். காலையில் இருந்தே கௌதமின் பார்வை தன்னை தொடர்வதை பார்த்து கொண்டிருந்த மிருதுளாவுக்குள் அவளையும் அறியாமல் ஒருவித புது உணர்வு மனதுக்குள் ஓடியது. பெரியவர்கள் அங்கேயே தங்கிக் கொள்ள, இளையவர்கள் மட்டும் வீடு திரும்பினர். இரவு உணவை முடித்து கொண்டு ஆராவும் ஜெய்யும் சித்ரா சொன்னதின் பேரில் வீட்டை பார்த்து கொள்ளவென ஆராவின் தாய் வீட்டில் அன்று இரவு தங்கிக் கொள்ள, இங்கே இரவு உணவை சாப்பிட்டுவிட்டு டிவி பார்க்க சென்று விட்டான் கௌதம். அதன் பின் அனைத்தையும் எடுத்து ஒதுங்க வைத்துவிட்டு மிருதுளா தூங்க போகும் வரை அவன் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை. ஆனால் அவன் பார்வை மட்டும் இவளின் முகத்தில்தான் நிலைத்திருந்தது. அதை மிருதுளாவும் உணர்ந்திருந்தாள். ஒருவித படபடப்புடன் அறைக்குள் சென்ற மிருதுளா குழந்தையை கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு உடை மாற்றி வந்தவள் காலையில் போட்டு சென்றிருந்த நகைகளை கழற்றி கொண்டிருக்க, அப்பொழுது அறைக்குள் நுழைந்த கௌதம் நேரே சென்று தேஜாவை கட்டிலில் இருந்து தூக்கியவன் அவள் உறக்கம் கலையாமல் கட்டிலின் அருகில் இருந்த கரிப்பில் அவளை படுக்க வைக்க, இவனின் செயலை பார்த்து கொண்டிருந்த மிருதுளாவிற்கு ஏனோ காரணம் இல்லாமல் கைகள் சில்லிட ஆரம்பித்தது. நகைகளை பெட்டியில் வைத்து எடுத்து பீரோவில் வைத்துவிட்டு இவள் திரும்ப, அவளின் வெகு அருகில் நின்றிருந்தான் கௌதம். ஒன்றும் சொல்லாமல் தன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவனின் பார்வை வீச்சை தாங்காமல் மிருதுளா தலை குனிய, கௌதமோ அவள் முகத்தை நிமிர்த்தி அவள் நெற்றியில் இதழ் பதித்தவன் அவள் கைகளை தன் கைகளுக்குள் வைத்து கொண்டு சில நொடி இடைவெளிக்கு பிறகு, "அம்மு, நான் எனக்கு இப்போ நீ வேணும்னு தோணுது, உனக்கு ஓகேவா, வேண்டாம்னா" என்றவனின் இதழ்களை தன் கையால் மூடிய மிருதுளா, "என்னைக்கு நான் உங்க மனைவின்னு மனசால சொன்னீங்களோ அப்பவே என் மனசுல நீங்க என் கணவரா ஆயிட்டீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு எந்த தயக்கமும் வேண்டாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை" என்று குனிந்த தலையுடன் சொல்ல, "தேங்க்ஸ் அம்மோ" என்றவன் அவளை இறுக அணைத்து கன்னத்தில் இதழ் பதிக்க, அவளோ அவன் மார்பிலேயே முகம் புதைத்து கொண்டாள். அதில் சிரித்தவன் அவள் முகத்தை நிமிர்த்தி மெல்ல அவள் இதழில் தன் இதழை பதிக்க,
அவள் கைகளும் இவனை இறுக அணைத்து கொள்ள அழகிய புரிதலுடனான தாம்பத்தியம் அங்கே அரங்கேறியது. அடுத்த நாள் காலை தலைக்கு குளித்துவிட்டு தேஜாவை எழுப்ப வந்த மனைவியையே பார்த்து கொண்டிருந்த கௌதமின் முகத்தில் தெரிந்த காதலில் கன்னங்களில் செம்மையை பூசிக்கொண்ட மிருதுளா, என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க என்ற குரலே எழும்பாமல் கேட்க எழுந்து அமர்ந்தவன் தீவிரமாக யோசிப்பது போல் பாவனை செய்ய அதில் லேசாக கலக்கமடைந்த மிருதுளா அவன் பக்கத்தில் வந்து, என்னங்க ஆச்சு, ஏன் உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு என்று கேட்க, அதுவா என்றவன் சட் என்று மிருதுளாவின் கைகளை பிடித்து இழுக்க அவன் மேலேயே விழுந்தாள் அவள். என்னங்க நீங்க, பாப்பா எழுந்துக்க போறா என்றவள் எழ முயற்சிக்க அவளை இன்னும் தன்னோடு இறுக்கி கொண்ட கௌதம், என்ன விஷயம்னு கேட்டல்ல, கேளு, அப்பதான் விடுவேன் என்ற வம்பிழுக்க சிரிப்புடன், சரி சொல்லுங்க என்றாள் மிருதுளா. அது எனக்கு திடீர்னு ஒரு குழப்பம் என்ற கௌதம் சொல்ல, என்னவென்று மிருதுளா கேட்க, அது தேஜாவுக்கு அடுத்து தம்பி பாப்பா கிஃப்ட் பண்ணலாமா, தங்கச்சி பாப்பா கிஃப்ட் பண்ணலாமா, இல்ல ஒரே நேரத்துல 2 கிஃப்ட் பண்ணலாமான்னு ஒரே குழப்பமா இருக்கு. நீயே சொல்லம்மோ, என்ன பண்ணலாம் என்று கேட்டுவிட்டு அவள் இதழ் நோக்கி குனிய அவனின் கைகளில் நறுக்கென்று இவள் கிள்ள, இஸ், ஆ, அம்மோ, நீ ரொம்ப சைலண்ட்னு நினைச்ச, இப்படி வன்முறையெல்லாம் செய்வியா என்றான் கௌதம் தன் கைகளை தேய்த்து கொண்டே. அவனிடம் இருந்து விடுபட்டவள், முதல்ல சீக்கிரம் எழுந்து குளிச்சிட்டு வாங்க, ஆரா வந்துடுவா என்று சொல்ல, அம்மோ, என் குழப்பத்துக்கு பதில் சொல்லு, இல்ல தேஜா கூட சேர்ந்து என்னையும் குளிப்பாட்டணும், அதான் உனக்கு பனிஷ்மெண்ட் என்று கத்த அதற்குள் தேஜாவுடன் பாத்ரூம் சென்றிருந்த மிருதுளா இவன் வருவதற்குள் குளியலறை கதவை அடைத்து தாழ் போட்டாள். அவள் போவதையே சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் கௌதம். அதற்குள் நேரம் வேகமாக ஓட அனைவரும் கிளம்பி அலுவலகம் செல்ல சாப்பாடு டேபிளில் சாப்பிட்டு கொண்டிருக்க அப்பொழுது டைனிங் டேபிளுக்கு வந்த ஆரா தன் அக்காவின் முகத்தில் தெரிந்த ஜொலிப்பில் உள்ளுக்குள் பூரித்து போனவள் உற்சாக குரலில், அத்தான், வித் யுவர் பெர்மிஷன் என்றவள் மிருதுளாவின் கன்னத்தில் அழுந்த தன் இதழ்களை பதிக்க, அம்மோ, என்னதிது என்ற வெட்கத்துடன் மிருதுளா சொல்ல இருவரின் முகத்தையும் பார்த்து சிரித்த கௌதம், பார்த்து ஆரா, அப்புறம் ஜெய் கோச்சுக்க போறான் என்று சொல்ல அங்கே சிரிப்பலை கேட்க என்னவென்று தெரியாமல் தேஜாவும் தன் குட்டி பற்கள் தெரிய சிரிக்க, என் பொண்ணுக்கு சிரிப்பை பாரு என்று சொன்ன ஆரா குழந்தையை வாங்கி தன் மடியில் உட்கார வைத்து கொண்டு உணவு ஊட்ட அங்கே அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சி நிறைவாக இருந்தது. இங்கே மகிழ்ச்சி என்னும் மலர் பூத்து குலுங்க ஆரம்பிக்க அங்கே சந்துருவோ எப்படியாவது தன் உரிமை பொருளான தன் மனைவியை எப்படி மீட்டெடுப்பது, எப்படி கௌதமிடமிருந்து பிரிப்பது என்று யோசித்து கொண்டிருந்தவனின் மனதில் பேசாமல் உண்மையை சொல்லிவிடலாமா என்ற விபரீத எண்ணம் உதித்தது. அவன் என்ன செய்ய காத்திருக்கிறான்? நாளை ஆராவிற்கு பிறந்த நாள். இன்று விடுமுறை தினம் என்பதால் அவளுக்கு பரிசு வாங்குவதற்காக கௌதமை அழைத்து கொண்டு கடைக்கு சென்றிருந்தாள் மிருதுளா. திருமணத்திற்கு பிறகு வரும் முதல் பிறந்த நாள் என்பதால் ஆராவிற்கு புடவையும் அவள் வெகு நாளாக ஆசைப்பட்ட வெள்ளை மற்றும் சிவப்பு கற்கள் பதித்த ஜிமிக்கி கம்மலையும் அவளுக்கு பரிசளிக்க முடிவு செய்திருந்தாள். ஆரா சற்று பூசினார் போன்ற உடல் அமைப்பு என்பதால் அவளுக்கு எப்பொழுதும் ஹெவி வெயிட் பட்டு புடவையை விட லைட் வெயிட் புடவை அல்லது ஷிஃபான் ஜார்ஜெட் புடவைகள் தான் பிடிக்கும். நாளை ஆரா அலுவலகம் செல்ல வேண்டியிருப்பதால் கண்ணுக்கு உறுத்தாத வகையில் குறைந்த வேலைப்பாடுகள் கொண்ட அவளது நிறத்தை கூடுதலாக எடுத்து காட்டக்கூடிய அரக்கு நிற லைட் வெயிட் பட்டு புடவையை மிருதுளா தேர்ந்தெடுக்க கௌதமோ தன் பங்குக்கு மிருதுளா சொன்ன கம்மலை வாங்கினான். இரண்டையும் வாங்கி கொண்டு இருவரும் வெளியே வர குழந்தைக்கு உடை மற்றும் சில பொருட்கள் வாங்க வேண்டி இருந்ததால் கௌதமும் மிருதுளாவும் பக்கத்தில் இருந்த அந்த குழந்தைகளுக்கான பிரத்யேக கடைக்குள் சென்றனர். அதே நேரம் உடை வாங்க நண்பனுடன் அந்த கடை தெருவுக்கு வந்திருந்தான் சந்துரு. நண்பனுடன் பேசிக்கொண்டே எதேச்சையாக திரும்பி பார்த்தவனின் கண்களில் மிருதுளாவும் கௌதமும் அந்த குழந்தைகளுக்கான கடைக்குள் செல்வது கண்ணில் பட்டது. தன் நண்பனிடம் திரும்பி தெரிந்தவர்களை பார்த்துவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு தானும் அந்த கடைக்குள் சென்றான்.
இங்கே கடைக்குள் சென்ற மிருதுளாவும் கௌதமும் தேஜாவிற்கு சில ஆடைகளை வாங்கியவர்கள். அப்படியே அவளுக்கு நடை பழக பயன்படும் கிட் வாக்கர் ஒன்றையும், வெளியே வாக்கிங் செல்லும் பொழுது அவளையும் உட்கார வைத்து அழைத்து செல்ல ஸ்ட்ரோலர் ஒன்றையும் வாங்கி கொண்டனர். மேலும் சில விளையாட்டு சாமான்களையும் வாங்கியதும் மிருதுளாவை அங்கேயே இருக்க சொல்லிவிட்டு கௌதம் பில் போட சென்றுவிட, இங்கே மிருதுளா தேஜாவுடன் கடையை சுற்றி பார்த்து கொண்டிருக்க, ஒரு கட்டத்தில் தேஜா அவள் கைகளில் இருந்து திமிரி கீழே இறங்கியவள் தத்தி தத்தி நடந்து சென்று சற்று தள்ளி இருந்த ஷெல்ஃபில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த டெடி பியர் பொம்மைகளில் ஒன்றை பிடித்து இழுக்க, அதை பார்த்த மிருதுளா அவள் அருகில் செல்வதற்குள் தேஜா பொம்மையை இழுத்துவிட, ஷெல்ஃபில் இருந்த மற்ற பொம்மைகள் மொத்தமும் அவள் மேலே விழப்போக, அதை பார்த்து பதறிய மிருதுளா, அம்மோ, என்ன பண்ற நீ என்றபடி தேஜாவை நெருங்குவதற்குள் 2 கைகள் குழந்தையை தூக்கிவிட பொம்மைகள் அனைத்தும் கீழே விழுந்து சிதறியது. குழந்தைக்கு அடிபடவில்லை என்ற நிம்மதி பெருமூச்சு விட்ட மிருதுளா, தேங்க்ஸ் என்றபடி குழந்தையை நோக்கி கைகளை நீட்ட, தேஜாவை கைகளில் ஏந்தியபடி அவள் பக்கம் திரும்பினான் சந்துரு. அவனை அங்கே எதிர்பார்க்காத மிருதுளா அதிர்ச்சியடைய, அவனோ இவளை பார்த்து சிநேகமாக புன்னகைத்தான். பதிலுக்கு தன் முகத்தில் எதையும் காட்டிக் கொள்ளாத மிருதுளா, தேஜா, அம்மா கிட்ட வா என்று சொல்ல, சந்துருவோ குழந்தையை இவளிடம் கொடுக்காமல், ஏன் மிருதுளா, நான் என்ன அவ்வளோ தீண்ட தகாதவனா? என்னோட முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிற என்ற பேச்சை வளர்க்க, மிருதுளாவோ எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றாள். தன் முகத்தை கூட பார்க்காத மிருதுளாவின் செயலில் தன் முகத்தை சோகம் போல வைத்து கொண்ட சந்துரு உடைந்து போன குரலில், தெரியும் மிருதுளா, நான் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்கேன். அதையெல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கே என் மேல வெறுப்பா கோபமா வருது. எந்த புருஷனும் பெண்டாட்டிகிட்ட நடந்துக்க கூடாத மாதிரி உன்கிட்ட நான் நடந்துக்கிட்டேன். அது உன்னை ரொம்பவும் பாதிச்சிருக்கும்னு எனக்கு தெரியும் மிரு. நீ என்னை விட்டு பிரிஞ்சு போன பிறகுதான் உன்னோட அருமை எனக்கு புரிஞ்சுதுமா. இதுல அம்மா உனக்கு செஞ்ச கொடுமை தெரிஞ்ச பிறகு நான் எவ்வளோ உடைஞ்சு போனேன் தெரியுமா மிரு? நான் உன்கிட்ட ஒழுங்கா நடந்திருந்தா அவங்களுக்கு இப்படி ஒரு செயலை செய்ய தைரியம் வந்திருக்குமா? எல்லாமே ஏன் தப்புதான் என்றவன் குரலில் அவ்வளவு சோகத்தையும் காட்ட, மிருதுளாவோ அங்கிருந்து நகர முடியாமல் கையை பிசைந்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள். குழந்தை சந்துரு கையில் இருக்க அவனோ இவளிடம் தருவது போல தெரியவில்லை. அவனிடம் சண்டை போட்டு குழந்தையை பிடுங்கவா முடியும்? அப்படி செய்து வீணாக இங்கே தான் காட்சி பொருளாகவோ கௌதமுக்கு வருத்தத்தை கொடுக்கவோ மிருதுளா விரும்பவில்லை. அவளின் இயல்பான சாந்த குணமும் அவ்வாறு செய்ய விடவில்லை. பழச நினைச்சு இப்போ எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க அதையெல்லாம் மறந்துட்டு வேற வாழ்க்கை அமைச்சுக்கோங்க என்ற பதிலுக்கு அவனுடனான பேச்சை கத்தரிப்பது போல மிருதுளா சொல்ல, எப்படி மிரு மறக்க முடியும்? நானும் நீயும் புருஷன் பெண்டாட்டி. அவ்வளோ சீக்கிரத்தில் என்னால மறக்க முடியல மிரு என்றவன் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து தான் அவளுக்கு கட்டிய தாலி கொடியை எடுத்து காட்டியவன் கலங்கிய கண்களுடன், இதை எப்பவும் ஏன் கூடத்தான் வச்சுட்டு இருக்கேன் மிரு. அப்படியாவது நீ என் கூட இருக்கிற மாதிரி இருக்காதான்னு ஒரு ஆறுதல். நீ எனக்கு கிடைச்ச வைரம் மிரு. உன் அருமை தெரியாம உன்னை அசால்ட்டா தூக்கி போட்டுட்ட என்று அவன் சொல்ல, அந்த தாலியை பார்த்ததும் இவளுக்கு பழைய ஞாபகம் வர, அன்றைய அவமானம் இன்று இவள் கண்களில் நீராய் தேங்கியது. அவள் கண்கள் கலங்குவதை பார்த்தவன் தன் நினைவால் தான் கலங்குகிறாள் என்று தவறாக நினைத்து கொண்டவன் மனதுக்குள் சந்தோஷத்துடனும் வெளியே போலியான துக்கத்தோடும், நீ இப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு தாங்க முடியல மிரு. தயவு செஞ்சு என் கூட வந்துடுமா? நாம எங்கேயாவது கண் காணா இடத்துக்கு போயிடலாம். யாரும் உன்னை கஷ்டப்படுத்தாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் மிரு. இது நாள் வரைக்கும் நான் உனக்கு செஞ்ச பாவத்துக்கு உன்னை ராணி மாதிரி தலையில தூக்கி வச்சு தாங்கணும்னு ஆசையா இருக்கும் மிரு. நீ சொல்ற மாதிரி நடந்துக்கிற. இனி செத்தாலும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் என்று அவன் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போக மிருதுளாவிற்கு எரிச்சல் ஆகிவிட்டது. இன்னொருவரை திருமணம் செய்து கொண்ட பெண்ணை பார்த்து இப்படித்தான் பேசுவதா? அதே கோபத்துடன், அறிவுகட்டத்தனமா பேசாதீங்க. இப்ப நான் இன்னொருத்தருக்கு பெண்டாட்டி. முதல்ல பாப்பாவை கொடுங்க. எனக்கு நேரமாச்சு. என் புருஷன் வந்தாருன்னா உங்களுக்கு நல்லதில்லை என்றவள் குழந்தையை நோக்கி கையை நீட்ட,
சந்துருவோ குழந்தையோடு பின்னோக்கி சென்றவன், இல்ல மிரு, நீ முதல்ல நான் சொன்னதுக்கு சம்மதம் சொல்லு என்று சொல்ல, அசிங்கமா இல்ல உங்களுக்கு? நான் அவ்வளவோ சொல்லியும் இந்த மாதிரி கேட்குறீங்க? உங்கள நான் மறந்து எத்தனையோ நாள் ஆச்சு. முதல்ல என் குழந்தைய என்கிட்ட கொடுங்க. பாப்பா அழறா என்று இவள் அவனை நெருங்க, அவனோ சட்டென்று மிருதுளாவின் கையை பிடித்து குழந்தையின் தலையில் வைத்தவன், குழந்தை மேல சத்தியமா சொல்லு மிரு, என்ன நீ மறந்துட்டியா என்று கேட்க, அவனின் இந்த செயலில் மிருதுளா கோபத்தின் உச்சத்துக்கே சென்றவள், முதல்ல என் கையை விடுங்க என்று தன் கையை உருவிக்கொள்ள முயற்சிக்க, அவனோ விடாமல் மீண்டும் மீண்டும் தன் கேள்வியையே கேட்க, மிருதுளாவிற்கு இத்தனை நாள் ஆழ் மனதில் இருந்த எண்ணங்கள் எல்லாம் வார்த்தைகளாக வெளியே வந்தது. எப்படி உங்களை மறக்க முடியும்? நீங்க செஞ்சதை எப்படி மறக்க முடியும்? நான் பட்ட அவமானத்தை எப்படி மறக்க முடியும்? உங்களை நான் இன்னும் மறக்கல. ஆனா என்று மேலே சொன்ன போனவளை தடுத்தவன், இது போதும் மிரு, நீ என்ன மறக்கல. இதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். என் கூட வந்துடுமா என்று விடாது சொல்ல, மிருதுளாவோ தன் கையை பிரித்தெடுக்க முயற்சிக்க, இந்த போராட்டத்தில் குழந்தை வீறிட்டு அழ ஆரம்பித்து விட்டது. மதிய நேரம் என்பதால் கடையில் கூட்டம் இல்லாமல் இருக்கவே, ஊழியர்களும் ஒரு சிலரைத் தவிர அனைவரும் மதிய உணவு இடைவேளைக்கு சென்று இருந்தனர். கடையில் இருந்த சிலரும் கேஷ் கவுண்டரில் நின்றிருந்தனர். அதே போல இவர்கள் இருவரும் கடையின் கடை கோடியில் டெடி பொம்மைகள் இருந்த ராக்கிற்கு அந்த பக்கம் நின்றிருக்க, பொம்மைகள் இவர்களை மறைத்திருக்க, சந்துரு மிருதுளாவின் கையை பிடித்திருப்பது யாருக்கும் தெரியவில்லை. தன் மகளின் அழுகையில் இன்னுமே பதறியவள், இப்படி கேட்கறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? உங்களை நான் எப்பவோ சுத்தமா வெறுத்துட்டேன். என் பொண்ணும் என் புருஷனும் தான் இப்ப என் உயிர். அனாவசியமா பேசிட்டு இருக்காதீங்க என்று மிருதுளா லேசாக குரலை உயர்த்தியபடி தேஜாவை நோக்கி அடியெடுத்து வைக்க, அதற்குள் சந்துருவின் பின்னில் இருந்து வந்த கௌதம் அவனின் கையில் இருந்த தேஜாவை லாவகமாக பிரித்தெடுத்து தன் கை வளைவில் வைத்து கொள்ள, இப்பொழுது தேஜாவின் அழுகை மட்டுப்பட்டது. திரும்பி சந்துருவை எரித்து விடுவது போல பார்த்த கௌதம், கையெடுறா என்ற பல்லை கடித்து கொண்டு சொல்ல, இந்த திடீர் செயலில் சந்துருவின் கையில் இருந்து மிருதுளாவின் கை தானாக விடப்பட்டது. அதன் பின் சந்துருவின் சட்டையை கொத்தாக பிடித்து தன் அருகில் இழுத்து அவனை அடித்து விடும் வெறியுடன் முறைத்தவன், சீற்றத்தை உள்ளடக்கிய அடிக்குரலில், என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி கையை பிடிப்ப? பிடிச்சது மட்டும் இல்லாம அவளை உன் கூட வர சொல்லுவ? அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன், அவ இப்ப மிஸ்ஸஸ் கௌதம். இனி இந்த மாதிரி அவகிட்ட பேசின பால்ல உடைச்சு கையில கொடுத்துடுவேன். உனக்கும் அவளுக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. வேலை செஞ்சமா சாப்பிட்டமான்னு மூடிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு இனி இப்படி மாதிரி அவகிட்ட பேசின அமைதியா பேசிட்டு இருக்க மாட்டேன். அடுத்த செகண்ட் உன்னை ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிடுவேன். அப்புறம் பேச வாயில்ல, பார்க்க கண்ணு கூட இருக்காது என்ற சத்தம் இல்லாமல் கர்ஜித்தவன் அவனை உதறி தள்ள, அதில் பின்னோக்கி சென்ற சந்துரு தடுமாற்றத்துடன் தன்னை சரிப்படுத்தி கொண்டு நிற்க, அவனை முறைத்தபடியே மிருதுளாவை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான் கௌதம். கோபத்தை அடக்கியபடி கௌதம் காரை ஓட்டி கொண்டிருக்க, பக்கத்தில் தேஜாவை மடியில் வைத்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தாள் மிருதுளா. ஆனால் பார்வை மட்டும் அவ்வப்பொழுது திரும்பி தன் கணவனை பார்த்தது. கௌதமின் கைகளில் புடைத்து தெரிந்த நரம்புகளை பார்க்கும் போதே அவனின் கோபத்தின் அளவு தெரிந்தது இவளுக்கு. ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்ததும் மிருதுளாவிடம் ஒன்றும் பேசாமல் வாங்கி வந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு கௌதம் மாடி ஏறிவிட அவன் பின்னோடு சென்றாள் இவள். ஆராவும் ஜெய்யும் வெளியே சென்றிருக்க, நேரே தங்கள் அறைக்கு சென்ற கௌதம் பொருட்களை கட்டிலில் வைத்துவிட்டு பால்கனி சென்று விட, கௌதம் கோபமாக வருவதை பார்த்த சேகர் பின்னோடு வந்த மிருதுளாவிடம் என்ன விஷயம் என்று கேட்க, ஒண்ணுமில்ல மாமா, கடையில சின்ன பிரச்சனை, நீங்க கொஞ்ச நேரம் பாப்பாவை வச்சுக்கிறீங்களா என்று கேட்க, சரிம்மா என்றவர் தேஜாவை வாங்கி கொண்டு வெளியே சென்று விட்டார். கிரில் கேட்டை சாத்திவிட்டு தங்கள் அறைக்குள் மிருதுளா வர, கௌதமை காணாது பால்கனி சென்று பார்க்க, கோபமாக வானத்தை வெறித்தபடி அமர்ந்திருந்தான் அவன். மெதுவாக அவன் அருகில் சென்றவள், என்னங்க என்று அழைக்க, அவனிடம் எந்த பதிலும் இல்லை. மீண்டும் கொஞ்சம் சத்தமாக இவள் அழைத்ததும் திரும்பி இவளை பார்த்தவன் மீண்டும் அந்த பக்கம் திரும்பிக் கொண்டு, சொல்லிரித்தோ என்றவனின் குரலில்
என்ன இருந்தது என்று இவளுக்கு தெரியவில்லை. மிருதுளாவோ கௌதம் அருகில் சென்று மண்டியிட, இருந்தும் கௌதம் இவள் முகத்தை பார்க்கவில்லை. என்னங்க, ப்ளீஸ் என்ன பாருங்க என்று மிருதுளா சொல்லியும் கௌதம் திரும்பாமல் இருக்க, அவனின் முகத்தை பிடித்து தன் பக்கம் திருப்பியவள், இப்போ என் புருஷனுக்கு என்ன கோபம் என்று கொஞ்சுவது போல கேட்க, அவனின் கோபம் லேசாக குறைந்தது. அதை கண்டு கொண்டவள், கௌதமுக்கு என் மேல என்ன கோபம் என்று சற்றே கிண்டல் குரலில் கேட்க, அவள் தன் பெயரை அழைத்தது கௌதமின் மனதிற்குள் ஜில் என்று இருந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.